செந்தில் பாலாஜி தொகுதியில அவர் எப்படி டைமிங்க்கு வந்தாரு, அது போக அன்பில் மகேஷ் எப்படி டைமிங்க்கு வந்தாரு, இத்தனை பேர், அதாவது ஓகே இவ்வளோ ஸ்பீடா எல்லாம் டைமிங்ல வரீங்க தப்பு இல்லை, ஆனா வந்து எல்லா இடத்துலயும் இப்படி நீங்க இருந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, இதை எல்லாத்திலையும் நீங்க காட்டுங்களா, இவ்வளோ ஸ்பீடா எல்லாத்தையும் பண்ணத ரஜினி அவர் வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் தப்பா சொல்லல, ஓகே உண்மை இதுதான் பிராக்டிகல், ஓகேவா, ரஜினி அவர்கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஓ மை காட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறவர் இன்னைக்கு 5 நிமிஷத்துல ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காருன்னா ஒரு கேள்வி எழுதா இல்லையா. இதனால் விஜய் அவருடைய பரப்புரை நடந்திருக்கு, அதுவும் அவருடைய தலைவருக்கு மேலே யாராவது செருப்பு தூக்கி இது வரைக்கும் இறங்கி நீங்க பாத்திருக்கீங்களா, போலீஸ் பாதுகாப்பு கரெக்டா இல்லைன்னு சொல்றாங்க, கேட்ட இடத்த ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள். இதுல விஷயம் என்னன்னா செந்தில் பாலாஜி அவருடைய பேக் ஸ்டோரிஸ் நீங்க கேட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும். அவரை மாதிரி கூட்ட முடியாது, அவரை மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு ஆள் திரட்ட முடியாது, எப்படியாவது அவர் வந்து கொண்டு வந்துருவாரு, ஏதாவது ஒன்று பண்ணுவார்னு சொல்லி அவரை பத்தி நல்லாவே தெரியும். கண்டிப்பா விஜய் அவர் வந்து செந்தில் பாலாஜி பத்தி ஒரு விஷயம் பேசுவார், அது வைரல் ஆகும்னு அவருக்கு தெரியும். சோ நாளைக்கு ஹெட்லைன் வந்து இதுவா இருக்கக்கூடாது, இப்போ அவர் செந்தில் பாலாஜி பத்தி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சிட்டாருன்னா அதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க, அதை வச்சு எல்லாரும் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலே மாத்தணும், நாளைக்கு வர தலைப்பு செய்தியை மாத்தணும்னு நினைச்சிருக்காங்கிறதா இதுல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தங்க அழுறாங்க, அதை பார்த்தா நமக்கு ஒரு கண்ணீர் லைட்டா நமக்கு கொஞ்சமாவது கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு 2 பேர் அழுறாங்க, வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும் போட்டுட்டு அழுறாங்க, அவங்கள பார்க்கும்போது எதுவுமே தோணல. இதே மாதிரி இதை விட கோர சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு, அதுலலாம் இந்த மாதிரி கண்ணீர்களை நீங்க பார்க்க முடியாது. மக்களோட முதல்வராக இருந்தா நீங்க கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கணும், என்னதான் ஆப்போசிட் பார்ட்டி நம்மளை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னாலும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த இடத்த நீங்க கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்க பர்டிகுலரா உங்க தொண்டர்களுக்கு மட்டும் நீங்க தலைவர்களா இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாருமே உங்களுடைய மக்கள் தான். டிவிகே தொண்டர்கள் அப்படிங்கறனால அவங்க உங்களுக்கு ஆப்போசிட் கிடையாது, அவங்களும் உங்க மக்கள் தான். அப்ப அவங்களுக்கு ஃபேவரா நீங்க வந்து ஒரு இடம் கொடு, அவங்க ஃபேவர் கூட வேண்டாம், அவங்களுக்கு சேஃப்டிக்கு நீங்க ஒரு இடம் கொடுத்துருக்கணும். அது திமுக ஏடிஎம்கே எதுவா இருக்கட்டும், எந்த கட்சி மீட்டிங் போட்டாலும் எங்க கூட்டம் கூடினாலும் அந்த புரோட்டோகால்ஸை கொஞ்சம் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி இழப்பீடு வந்து எத்தனை குடும்பம் இன்னைக்கு இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க கஷ்டப்பட்டுட்டு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அரஸ்ட் விஜய் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா.